ஹலோ. என்னோட ஒரு கேள்வி வந்து இருக்குது. நீங்கள் வந்து இலங்கையில் இருக்கிற கேள்வி. ஸோ இலங்கையில் விழாக்காலம் பிரச்சனை நடக்கையில் இந்த விதமான ஒரு கேள்வியும் கேட்கல. நாங்கள் அறியல. அது வந்து மீடியாவில் உள்ளானது இந்த பிரச்சனை இல்லை. நான் என்னோட வெப்சைட்டில் யூடியூப்பில் ஃபேஸ்புக் மூலியமா எல்லா சிலருக்கும் எல்லாம் பப்ளிக் பண்ணியிருக்கேன். பேப்பர்லேயும் வந்து இருக்குது. ஆனால் சில மீடியா வந்து பிளாக் பண்ணுறதுக்கு நான் என்ன செய்யறது? ஒன்றும் செய்ய முடியாது. ஓகே, 2009 பிறகு போராட்டம் முடிஞ்சு இது வரைக்கும் கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகுது. அந்த 10 வருஷத்துக்கு நீங்கள் வந்து யாழ்ப்பாணத்துக்கு போய் அங்கே சார்ந்து மக்களை சந்தித்து அங்கே நிலைமைகள் பாதிக்கப்பட்ட பெற்றோரையோ அல்லது குடும்பத்தையோ சந்தித்து அவைட்டு ஏதாவது கேள்விகளை நீங்கள் முன் வச்சிருக்கீங்க? இல்லை, அது வைக்கல. ஏன் கேட்டேன், நான் இலங்கை அரசாங்கால தான் நான் அனுப்பப்பட்டேன் 90. எனக்கு 3 தரம் அங்கே உயிருக்கு ஆபத்து இருந்தபடியா. அப்போ நான் இப்போ இலங்கை அரசாங்கத்தோடு பேசிக்கொண்டிருக்கேன் திருப்பி நாட்டுக்கு வாரத்துக்கு. அதுக்கு வந்து தமிழ் மக்கள் அங்கே இருக்கிற பொலிட்டீஷியன்ஸ் வந்து அவங்க கூப்பிட வருவீங்க, இன்வைட் பண்ணிஇல்லை. என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்கள் உங்கள் சொந்த இடத்துக்கு வர்றதுக்கு வந்து இன்னொரு பகுதி வந்து இன்வைட் பண்ண தேவை. இன்றைக்கும் என்ன பிரச்சனை இல்லை, ஸ்ரீலங்காவில் நடக்குது. 2009 ஒரு நாள் இப்போ நடந்தது. தமிழ் இனத்தை ஃபுல்லாக அழிச்சாங்க. அதுக்கு பின் கூட நிறைய லேண்டை வந்து அக்வ பண்ணி வச்சுருக்காங்க. முல்லைத்தீவில் இருந்து ஜப்னா வரைக்கும். இந்த நேற்று கூட காங்கேசனுடைய பகுதியில் லேண்டை அக்வ பண்ணுறதுக்கு வேலை செய்யுது. ஏற்கனவே வழி நோத்தில் வந்து 3100 ஏக்கர் லேண்டை வந்து மிலிட்ரி எடுத்து வச்சு தொடர்ந்து வந்து எங்களுக்கு ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டும் ஸ்ரீலங்கன் மிலிட்ரியாலையும் அங்கே வந்து தொடர்ந்து பிரச்சனை இருந்து கொண்டு இருக்குது. அதாவது முல்லைத்தீவில் வந்து கேப்பாப்பிளவு மட்டும் இல்லை, மகாவலி எல்வலயம் என்ற திட்டத்தில் பல ஆயிரக்கணக்கான எங்கள் தமிழ் மக்களுடைய லேண்டுகளை வந்து திருப்பி கவர்மெண்ட் வந்து எடுத்துக்கொண்டு இருக்கு. அப்போ இப்படி பிரச்சனை தொடர்ந்து இருந்து கொண்டு அதாவது இனாளிப்புன்றது 2000 எப்படி நடந்ததோ அதில் திருப்பி நடந்து. நீங்கள் உண்மையில சங்கிலி மன்னர் பரம்பரை என்றால் நீங்கள் அந்த ராஜதானி பழைய ராஜதானி இருந்த இடத்துக்கு வந்து உங்களோட கருத்து பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொன்னா இலங்கை அரசாங்கம் நான் நாளைக்கும் வாரத்துக்கு தயார். அது உங்களுக்கு ஒழுங்கு செய்ய முடியுமா? என்ன பாதுகாப்பு? இல்ல இலங்கை அரசாங்கத்துல பாதுகாப்பு தேவையில்லை. இலங்கை அரசாங்கத்தை குற்றவாளி கூட்டுல டிபார்ட்மெண்ட் சொல்லி போட்டு நாங்க இலங்கையை திரும்பி போறோம். அதே மாதிரி நீங்க வாங்க, நாங்க உங்களை கூட்டிட்டு போறோம். சரியா? நீங்க வாரன்னு சொல்லுங்க, ஏர்போர்ட்ல இருந்து நாங்க உங்களை கூட்டிட்டு போறோம். இப்ப நீங்க சொல்றீங்க நான் எத்தனையோ உங்களை எல்லாத்தையும் கான்டாக்ட் பண்ணி யாரை கான்டாக்ட் பண்ணிக்கிறீங்க? நீங்க லண்டனுக்கு வந்த நேரத்தில் பல தரம் 2009 முன்னாடி நான் டெலிஃபோன்ல பேசியிருக்கேன். நான் இன்னைக்கு சொன்னீங்க என்ன சொன்னீங்க? ராஜா இவங்க எல்லாரும் பல கொடியை மூலமா போறாங்க, ஒரு கொடியில் அடியில் நாங்க வேற இருக்கு. நான் உங்களோட கழிச்சிருக்கிறேன். இல்ல நீங்க 2009 முதல் எல்லாரும் வந்து நான் வேற வேணும்னு சொன்னா நான் பிரச்சனையை இல்லாம பண்ணாங்க. அவங்க அங்கரிச்சு தான் இருக்காங்க. பிரிட்டிஷ் அரசாங்கம், நெதர்லாந்து அரசாங்கம், போர்ச்சுகீஸ் அங்கரிச்சு தான் இருக்கிறாங்க. இலங்கை அரசாங்கம் இலங்கை அரசாங்கம் வந்து இருக்கிற மினிஸ்டர்ஸ் வந்து என்ன சந்திச்சிருக்காங்க. உங்களை அங்கீகரிச்சிருக்கா ராஜாவா? இலங்கை அரசாங்கம் அங்கீகரிச்சு இருக்குது. அப்போ என்னத்துக்கு நீங்கள் அப்போ நீங்கள் மட்டும் தப்பி இருக்கிறீங்க. அங்கே இருக்கிற மக்களுக்கான பாதுகாப்பை பற்றி நீங்கள் யோசிக்கிறீங்க. நீங்கள் யாருக்கு ராஜாவாக இருக்கிறீங்க? உங்களுக்கு இல்லை தானே? இல்லை மக்களை தனியாக விட்டுட்டு நீங்கள் போய் பாதுகாப்பாக இருக்கிறீங்க. அதை இந்த விதத்தில் நீங்கள் அதே மக்கள் உங்களை ராஜாவாக ஏற்றுக்கொள்ளணும். நீங்கள் மக்களை தனியாக விட்டுட்டு இப்படி போய் நீங்கள் மட்டும் சேஃப்டியாக